விட்டு பவத்தாமாவும் உயிரோடு இருக்கக்கூடாது. அவனுக்கு நாளையோட லீவு முடியுது. இந்த ஊரை விட்டு அவன் போறதுக்குள்ள அவன் கதையை முடிக்கணும். பைக் ஓடுடா. இப்போ ஒரு போலீஸ் அதிகாரி. அவன் மேல கைய வச்சோம் நொறுக்கி விடுவான். நொறுக்கி இப்போதைக்கு சைலண்டா விட்டுருவான். என்னப்பா இது? ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ. செல்லா கௌதமா கூட ட்ரெயினுக்கு எடுத்தவங்களா? கவலைப்படாத, அப்பா அம்மாவோட சேர்த்து சீக்கிரம் உன்னையும் கூட்டிக்கிறேன். வரேன். ஏ பால்ராசு இல்லடா. என்னாச்சுடா? சேவ் பண்ணிட்ட? கையறா. சாதி சாதின்னு சாதியை கட்டிட்டு அழுவது எனக்கு பிடிக்கலடா. நேத்திக்கு என் பெரிய தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்கல்ல, வந்த பிச்சைக்கார கழுதைக்கு 100 பவுன் நகை வேணுமா, ஓட்டுறதுக்கு பைக் வேணுமா. அதான் ஒத்தச்சு விரட்டிட்டேன். ஏன் நம்ம சாதி பொண்ணுன்னு சும்மா கட்டிக்க வேண்டியதானே? சொந்த சாதி பொண்ணை சுரண்டி திங்கிறவனுக்கு என்னடா சாதி பெருமை வேண்டி கிடக்கு? வெங்காயம். இவ்வளவு பணம், இவ்வளவு நகைன்னு பேரம் பேசி நடக்கிற மானம் கெட்டத்தனத்துக்கு பேர் தான் கல்யாணம்னா நடுவுல என்ன எலவுகடா சாதி? நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க? நம்ம சாதி தான் பெருசு, நம்ம சாதிக்காக உழைக்கணும்னு சொல்றாங்கல்ல. அப்படி சொல்றவங்களுக்கு நம்ம சாதி பொண்ணுங்களை வரதட்சணை வாங்காம தான் கட்டணும். மீறுனா அடிப்போம், உதப்போம், நெருப்பு வச்சு கொளுத்துவோம் அப்படின்னு சொல்ற தைரியம் யாருக்காவது இருக்கா? இங்க பாரு பங்காளி, யார் யாரை வேணா காதலிக்கிட்டோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அது அவங்களோட சொந்த விருப்பம், உரிமை. நமக்கு என்னடா? போங்கடா, போய் பழப்ப பாருங்கடா. சாதியாவது மண்ணாவது. இவனையும் முடிச்சிட வேண்டியதுதான். அத்தை, ஐயோ, அது பொண்ணதுக்கு இங்க வருது. ஐயா எதுக்கு தான் இப்படி பயப்படுற? அது மாட்டுக்கறின்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நான் வைக்கிறேன் பாரு மாட்டுக்கறி குழம்பு. ஐயோ வேணாம் தாயே, உனக்கு எதுக்கு தாயே இதெல்லாம்? அப்படியே போட்டேன். நான் இந்த வீட்டு மருமவ. இனிமே நீ ஒரு வேலையும் செய்யக்கூடாது, புரியுதா? ஆமா, நீயும் புருஷனும் எப்போ உன் மாவன்ட்ட போக போறீங்க? முனியங்கோயில் பூசை முடிஞ்சதும் தாயே. டவுனுக்கு போனதும் என்ன அறுத்து விட்டுறாத. உன் மாவன்கிட்ட சொல்லி சீக்கிரம் என்னையும் கூட்டிக்க. இவன் எதுக்கு இங்கே வானா? தாயே பேசாம இங்கே இருதாயே. என்ன தம்பி? கொஞ்சம் வெளியில வா. தம்பி கைய விடு, நான் தான் வரேன்ல.
உன் மவன் கல்யாணம் காட்சி பண்ணி வாழணுமா இல்ல என் தங்கச்சி மாதிரி சாகணுமா? என்னாச்சுடா? செவிட்டு முருகமாவ உன் வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு உன் பொண்டாடி கிட்ட மர்ம உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கா. ஊரை கூட்டி இந்த புள்ளைய இப்ப நீ புடிச்சு கொடுக்கலனா ஏஞ்சாதிக்காரெல்லாம் சேர்ந்து உன் மவனை கொன்னுடுவானுங்க. எல்லாரும் கேட்டுக்காங்க. நம்ம முருக மக தெய்வம் என் வீட்டுல வந்து உக்காந்துக்கிட்டு என் மாமா செல்லாதான் கட்டிக்கணும் போக மாட்டேங்குது. ஊரு வந்து கூட்டு போங்க. இனிமே தெய்வம் நம்ம சாதி பொண்ணுன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. இதுக்கு மேல நம்ம சாதிக்காரங்கள்லாம் ஒண்ணு கூடி பேசித்தான் முடிவெடுக்கணும். பொண்ணா கதவு திறந்து விடுறா.